ஹாஜிமார்களே, உங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பை வந்த அல்லாஹ் தந்திருக்கின்றார். ஆகவேதான் மக்களாக ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்று நான்கு துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலே இந்த நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அது நமதுதான். இந்த ஹஜ் பயிலரங்கத்திற்கு பொற்கால ஜமாத் உலமா சபையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துடைய என்னுடைய பாசத்திற்குரிய அன்பிற்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை தலைமையேற்று இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வகையிலும் முயற்சிகள் செய்து எங்கெங்கே இந்த செய்திகள் நாம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், யாரிடத்திலே இந்த செய்தியை சேர்ந்தால் இந்த நிகழ்ச்சி சிறப்படையும் என்ற வகையிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே, ஜமாத் உலமாவுடைய செயல்பாடுகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் தக்க துணையாக உற்ற துணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய துணை தலைவர் பாசத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய வீரா விஸ்வாய் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் மிக இனிய முறையிலே இறை மனதை நம்முடைய இதயத்தில் பாயமணி நமக்கெல்லாம் ஓடி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து சென்றுள்ள மதுரை மாவட்டத்துடைய பொருளாளர் ஹாஜி சாலியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய மிக வாசத்திற்குரியவர்களும் தர்மங்கள் தர்ம சிந்தனைகள் சமுதாயத்துடைய பற்றும் பாசமும் நிறைந்த அல்ஹாஜ் டிஎஸ் என்எம்எஸ் முகமது இலியாஸ் அண்ட் பிரதர்ஸ் அவர்களே, அதே போன்று அவர்களோடு இணைந்து சமுதாய முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்துடைய நல்ல காரியங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய TSNM KM முகமது யூனுஸ் அண்ட் பிரதர்ஸ் அவர்களே, ஆயங்கள் எந்த துறை எடுத்தாலும் அல்லது எந்த துறை கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் மிக சிறப்பாக பணி செய்வார்கள், அது வெற்றி அடையும் என்பதற்கு உதாரணமாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது மீரான் மன்றி ஹசரத் அவர்களே, மோட்டருடைய உரிமையாளர். இந்த நிகழ்ச்சிக்கு ஹஜ்ஜுடைய சிறப்புகள், அதனால் எப்படி அதை செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது பூர்ணமாக இருக்கும், எப்படி செய்யக்கூடாது என்பதை மிக அழகிய முறையிலே விளக்குவதற்காக நம்மிடத்திலே உரையாற்ற இருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் ராகவி ஹசரத் அவர்களே, புனித மதீனாவில் நம்முடைய ஜியாரத் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகிய முறையிலே நமக்கு உள்ளத்திலே